நடப்பு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக், சூப்பர் 8, அரையிறுதி, இறுதிப் போட்டி என்ற வடிவத்தில் நடத்தப்பட்டது. அந்த வகையில் 20 அணிகள் பங்கேற்றதில் 5 அணிகளாக 4 குரூப்கள் பிரிக்கப்பட்டன. இதில் இந்திய அணி இடம்பெற்றிருந்த ஏ பிரிவில் பாகிஸ்தான், அமெரிக்கா, கனடா, அயர்லாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றிருந்தன. அயர்லாந்து அணிக்கு எதிரான முதல் லீக் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அசத்தல் வெற்றியை பதிவு செய்தது. 96 ரன்களுக்குள் அயர்லாந்தை சுருட்டி அசால்ட்டாக ரோஹித்தின் அரை சதத்தில் 12.2 ஓவரிலேயே இலக்கை எட்டியது இந்தியா. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது லீக் போட்டியில் 6 ரன் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்று பாகிஸ்தானை வீட்டுக்கு அனுப்பியது. பும்ரா வீழ்த்திய 3 விக்கெட்டுகள் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அமெரிக்காவிற்கு எதிரான மூன்றாவது போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றியை வசப்படுத்தி ஹாட்ரிக் வெற்றியை ருசித்தது இந்திய அணி. கனடாவிற்கு எதிரான போட்டி மழையால் கைவிடப்பட்ட 3 வெற்றிகளோடு லீக் சுற்று புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது இந்தியா. சூப்பர் 8 சுற்றும் லீக் சுற்றை போலவே 8 அணிகளும் 2 குழுவாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் இந்திய அணியுடன் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் என குரூப் 1 3 அணிகள் சேர்ந்து கொள்ள 3ஐயும் அசால்ட்டாக வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றிலும் முதலிடம் பிடித்தது இந்தியா. முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தானை 47 ரன்கள் வித்தியாசத்திலும், இரண்டாவது போட்டியில் வங்கதேசத்தை 50 ரன்கள் வித்தியாசத்திலும் வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியது. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தி 2023 உலகக்கோப்பை ஃபைனல் தோல்விக்கு பழிதீர்த்ததுடன் மீண்டும் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்து அசத்தியது இந்தியா. ரோஹித்தின் 92 ரன்கள் ஆஸ்திரேலியாவை அரையிறுதிக்கு கூட முன்னேற விடாமல் நடைய கட்டச் செய்தது. லீக், சூப்பர் 8 என அனைத்திலும் வெற்றியை வசப்படுத்திய இந்தியா அரையிறுதியில் இங்கிலாந்தை ஊதி தள்ளியது. மீண்டும் ரோஹித்தின் அசத்தலான அரை சதத்தால் 68 ரன்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியனை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் காலடி பதித்துள்ளது இந்தியா. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 4 நகரங்களில் புதிதாக புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறைக்கிட்ட முதல்ல ஆணையே என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் கணக்கெடுத்துக் கொண்டு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். அந்த வழியில் தான் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இன்றைக்கு பல்வேறு நகரத்துக்கு புறவழிச்சாலை போடப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு 4 நகரத்துக்கு புறவழிச்சாலை போட்டோம். இந்த ஆண்டு 4 நகரத்துக்கு புறவழிச்சாலை போடுவதற்கு வேண்டிய பணிகள் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிற மனப்பாறை கட்டாயம் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வருங்காலங்களில் அரசினுடைய நிதிக்கு நிலைக்கு ஏற்ப கட்டாயம் செய்யப்படும். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய கலசப்பாக்கம் தொகுதி உறுப்பினர் சரவணன் புறவழிச்சாலைகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவாவேலு அனைத்து மாவட்டங்களிலும் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலைக்கு போலூர் வழியாக புறவழிச்சாலை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாராகி வருவதாகவும், பணிகள் நிறைவடைந்ததும் நிதி பெற்று இந்த ஆண்டில் புதிய சாலை பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பதிலளித்தார். தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளுக்கான புதிய வழித்தடம் குறித்த அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மினி பேருந்துகள் மீண்டும் பழையபடி சிறப்பான முறையில் இயங்குவதற்கு ஒரு புதிய வரைவு கொள்கையை வகுத்து அளிக்க சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த மாதம் அது குறித்து உள்துறை செயலாளர் அவர்கள் மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் வைத்திருக்கிறார்கள். அது முடிந்த பிறகு அந்த புதிய மினி பேருந்துகளுக்கான வழித்தடங்கள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் புதிதாக மினி பேருந்துகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று அண்மையில் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தளபதி மதுரையில் மினி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அரசு பேருந்துகள் இல்லாத பகுதிகளுக்கு மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆட்சிக் காலத்தில் மினி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அடுத்த கட்டமாக ஆய்வு செய்து வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அது குறித்த அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என்றும் சிவசங்கர் கூறினார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை அர்ப்பணித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் யுனானி மருத்துவ பிரிவையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மா சுப்பிரமணியன், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 3 லட்சம் பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்றதாக கூறினார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட 110 புதிய அறிவிப்புகளில் முதல் நாளில் 3 அறிவிப்புகள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த யுனானி மருத்துவம்
தமிழ்நாட்டில் செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தபோது வாணியம்பாடியில் நாங்கள் ஒரு யுனானி கொரோனா கேர் சென்டர் ஒன்றை திறந்தோம். பிரத்யேகமாக திறந்து வைக்கப்பட்ட அந்த யுனானி கொரோனா கேர் சென்டரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தாய்மார்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பின்றி பயன்பெற்றார்கள். அந்த வகையில் யுனானி மருத்துவ சேவையை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தொடங்கி வைப்பதை பெருமையாக அடைகிறோம். யுனானி மருத்துவ சேவை தொடங்கிய முதல் நாளிலேயே ஏராளமானோர் சிகிச்சை பெற்றனர். அமர்நாத் யாத்திரை தொடங்கியுள்ள நிலையில் பக்தர்களின் முதல் குழுவினர் காஷ்மீரிலிருந்து புறப்பட்டு சென்றனர். இமயமலையில் தானாகவே உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பல மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமர்நாத் செல்வது வழக்கம். இந்த ஆண்டு யாத்திரை நேற்று தொடங்கிய நிலையில் காஷ்மீரின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியிலிருந்து 2 பக்தர்கள் குழுக்கள் சென்றுள்ளன. வடக்கு மற்றும் தெற்கு காஷ்மீரின் பால்டால் பஹல்காம் வழித்தடத்தில் அமர்நாத் யாத்திரை தொடங்கியுள்ளது. இந்த யாத்திரை தொடர்ந்து 52 நாட்கள் நடைபெறுகிறது. 4603 பக்தர்களை கொண்ட முதல் குழுவினர் காஷ்மீரின் அடிவாரத்திலிருந்து பனிலிங்கத்தை தரிசிக்க புறப்பட்டு சென்றனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அமர்நாத் யாத்திரைக்காக இந்த ஆண்டு சுமார் 3.5 லட்சம் பக்தர்கள் புனித பயணத்திற்காக முன்பதிவு செய்துள்ளனர். ஆந்திராவில் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை திரைப்பட பாணியில் போலீசார் மீட்ட காட்சிதான் இது. கிழக்கு கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரியைச் சேர்ந்தவர் துடால நாகலட்சுமி. குடும்ப தகராறு காரணமாக பத்ராச்சலம் அருகே ரயில் பாலத்திலிருந்து கோதாவரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனை கண்ட உள்ளூர் மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த போலீசார் இளைஞர்கள் உதவியுடன் மீன்பிடி படகில் சென்று நீரில் தத்தளித்த பெண்ணை மீட்டனர். பின்னர் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய நிலையில் உறவினர்களை அழைத்து அறிவுரை கூறி அவர்களுடன் அனுப்பி வைத்தனர். பெண்ணின் உயிரை காப்பாற்றிய காவலர்களுக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். எங்களை விட்டு போகாதீங்க, இங்கேயே இருங்க என்று பள்ளி ஆசிரியரின் காலை பிடித்து மாணவ மாணவிகள் மன்றாடிய காட்சிகள்தான் இவை. தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை மாவட்டத்தின் பூலமாலா கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாய்ந்துலு என்பவர் தெலுங்கு ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவருக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டதையொட்டி மாணவ மாணவிகளை அழைத்து அனைவருக்கும் மிட்டாய் கொடுத்து நன்றாக படிக்கும்படி அறிவுரை கூறினார். அப்போது ஆசிரியரை பிரிய போகிறோம் என்று எண்ணி கண்கலங்கிய மாணவ மாணவிகள் சாய்ந்தலுவின் காலில் விழுந்து இங்கிருந்து செல்ல வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டனர். ஆனால் மாணவர்களுக்கு பதிலளித்த ஆசிரியர் சந்தனு, இது அரசு உத்தரவு, நான் இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும் என்று கூறினார். நான் இங்கு பணியாற்றுவதாக கருதி நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய சாய்ந்தலு அங்கிருந்து பிரியாவிடை பெற்றுச் சென்றார். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த படுகரின மக்கள் உற்சாகத்துடன் நடனமாடினர். வார விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் ஊட்டியை சேர்ந்த படுகரின மக்கள் முருகனை தரிசித்தனர். பிறகு கோவில் வளாகத்தில் கூடியவர்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனத்தை ஆடி மகிழ்ந்தனர்.
இதனை அங்கிருந்தவர்கள் கண்டு ரசித்தனர். அப்போது கோவிலுக்கு வந்திருந்த நடிகை பிரியா ஆனந்தும் படுகரின மக்களின் நடனத்தை கண்டுகளித்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் யானையிடம் ஆசீர்வாதம் பெற்று பிரியா ஆனந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பிரியா ஆனந்தை கண்ட ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை அர்ப்பணித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் யுனானி மருத்துவ பிரிவையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மா சுப்பிரமணியன், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 3 லட்சம் பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்றதாக கூறினார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட 110 புதிய அறிவிப்புகளில் முதல் நாளில் 3 அறிவிப்புகள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த யுனானி மருத்துவம் தமிழ்நாட்டில் செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தபோது வாணியம்பாடியில் நாங்கள் ஒரு யுனானி கொரோனா கேர் சென்டர் ஒன்றை திறந்தோம். பிரத்யேகமாக திறந்து வைக்கப்பட்ட அந்த யுனானி கொரோனா கேர் சென்டரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தாய்மார்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பின்றி பயன்பெற்றார்கள். அந்த வகையில் யுனானி மருத்துவ சேவையை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தொடங்கி வைப்பதை பெருமையாக இடுகிறோம். யுனானி மருத்துவ சேவை தொடங்கிய முதல் நாளிலேயே ஏராளமானோர் சிகிச்சை பெற்றனர்.